சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் பாஸ்கி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக கோலி தற்போது அறிவித்திருக்கிறார். இது குறித்த உங்களுடைய கருத்து, முதற்கட்ட பார்வை. அவருடைய டிசிஷன் மேடம், நான் யூஸ்வலாவே கமெண்ட் அடிக்கிறது இல்லை. பட் எனக்கு அவருடைய ஃபிட்னஸை பார்க்கும்போது அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. டெக்னிக்கலி ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்ணிட்டா இன்னைக்கும் ஹில் பி த பெஸ்ட் பேட்டர்னு எனக்கு தோணுது. இந்தியாவில் அவர் இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பாகவே ஆடலாம். பட் ஆஸ்திரேலியாவில தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் ஏன்னா முன்னாடி பேட் எடுத்து வந்திருந்தாரு. பேக் ஃபுட் கிரிக்கெட் அவரால் ஆட முடியும். அது அவர் ஏன் ஆடலன்னு தெரியல. அவர் பேக் ஃபுட் கிரிக்கெட்டை கொஞ்சம் சரி பண்ணினார்னா இன்னும் 2 வருஷத்துக்கு கூட சூப்பராக ஆடலாம். பிகாஸ் இருக்கிற பிளேயர்ஸ்லேயே ஃபிட்டஸ்டா நான் அவர் தான் பார்க்குறேன் இந்தியன் டீம்ல. சார், சச்சின் டெண்டுல்கர் அடுத்து அந்த இடத்துக்கு யார் வர போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தப்ப விராட் கோலி அந்த இடத்தை பூர்த்தி செஞ்சிருந்தாரு. இப்ப விராட் கோலியே டெஸ்ட் போட்டியில இருந்து தான் ஓய்வு பெற போவதா அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்த விராட் கோலியோட இடத்தை நிரப்புவதற்கு யார் இருப்பா சார்? அந்த அனுபவம் வாய்ந்தவர் யாரா இருக்கக்கூடும்? KL ராகுல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கலி நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் தான். கேப்டன்சில நான் அவ்வளவு சொல்ல மாட்டேன். அவர் இம்ப்ரூவ் பண்ணுவார். ஸோ KL ராகுலால் தான் அங்க வர முடியும் அந்த பொசிஷனுக்கு. ஏன்னா விராட் கோலி ஒரு விதத்துல அவர் ரிட்டையர் ஆகிறது நல்லது. என்ன விஷயம்னா, ஆஸ்திரேலியன்ஸ் யூஸ்வலா சொல்லுவாங்க, why do you should quit when you're asked why not when you're asked why notன்னுவாங்க. ஸோ ஏன் நீ போயிடலாமே தயவுசெய்து அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. அந்த ஆங்கிள் விராட் கோலி பண்றது கரெக்ட் தான். பட் அவருடைய ஃபிட்னஸை பார்க்கும்போது, அவர் இப்போ IPL ஆடிட்டு இருக்கிற விதத்தை பார்க்கும்போது, பிச்சில் ஒன்றும் பெரிய பயம்லாம் இல்லைன்னா அவர் கண்டிப்பா அவர் தொடரணும். பட் அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம், சேலஞ்சஸை கூலா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தோனி டைப்லன்னு பாக்குறதுக்கு KL ராகுல் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. நன்றி சார், உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. நன்றி சார்.